தொடர்ந்து விவசாயிகள் வந்து இந்த கடன் தள்ளுபடி வந்து முன்னிறுத்தி வச்சுட்டு இருக்கிறீங்க. இப்ப விவசாயிகளோட நிலைமை எப்படி இருக்கு? ஏன் கடன் தள்ளுபடி வந்து முன்னிறுத்திக்கிட்டே இருக்கிறீங்க? இதனால கடன் தள்ளுபடி பண்ணனால அரசுக்கும் இழப்பு தானே, அவங்களுக்கும் செலவு தானே அதிகமாயிட்டு இருக்கு. அதாவது உணவுப் பொருள் உற்பத்தி, காய்கறி உள்ளிட்டவைகளை பயிர் செய்யணும்னு சொன்னா, விவசாயிகள் சிறு குறு விவசாயிகளுக்கு அ இன்றைக்கு சொந்தமா பணம் வச்சுக்கிட்டு விவசாயம் செய்வதற்கு யாரும் பெரிய அளவுக்கு இல்ல. அ விவசாயம் ஒரு கட்டுப்படியான நிலைமைக்கும் அது இல்ல. பல இடங்கள்ல கடுமையான வறட்சி, வெள்ளம் இது மாரி இயற்கை சீற்றங்களாலேயும் விவசாயிகள் பாதிக்கப்படுதாங்க. அப்படிப்பட்ட சூழல்ல இன்றைக்கு அரசு கூட்டுறவு கடன் வழங்கும் சங்கங்கள் தான் விவசாயிகளை பாதுகாக்கின்ற வகையில கடன வழங்கிக்கிட்டு இருக்கு. பயிர்க்கடன் அப்படிங்கிற முறையில. வெளியில போனாச்சுன்னு சொன்னா, இத விட கூடுதலான வட்டி மத்ததெல்லாம் இருக்கு. அது திருப்பி கட்ட முடியாத அளவுக்கான நிலைமை உருவாகி, தற்கொலைக்கு கூட விவசாயிகள் போ வேண்டிய நிலைமைலாம் வருது. ஆகவே தான் இந்த கூட்டுறவு கடன் வழங்கும் சங்கங்கள் மூலமா வாங்கக்கூடிய கடன் கூட இன்றைக்கு விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கு. அதில பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த மாரியான அரசுகள் அறிவிக்கக்கூடிய இந்த சலுகைகள் கூட ஆ சிறு குறு விவசாயிகளுக்கு முழு கடன் தள்ளுபடி என்பது தான் பயனளிக்கக்கூடியதாக மாறுது. அப்படிங்கிறதுனால தான் இந்த அறிவிப்பு என்பது 50,000க்கு மேலே வாங்கியிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஒரு பகுதி அந்த தள்ளுபடி கிடைச்சாலும், இன்னொரு பகுதி பணத்தை நாம் போய் நேரடியாக கூட்டுறவு சங்கங்களில் போய் கட்டினா மட்டும்தான் எனக்கு அடுத்த கடன் கிடைக்கும். அப்படிப்பட்ட சூழல் வரும்போது எனக்கு இன்னொரு பணம் என்பது உடனடி தேவையாக மாறுது. ஆகவே இந்த தள்ளுபடியை நான் அனுபவிக்கிறதுல கூட எனக்கு சிரமங்கள் இருக்குது. அப்படிங்கிறது பணம் இல்லைங்கிறதுனால நான் பேங்க்கில் போய் புதிய கடன் கேட்க போவதில் என்னால் முடியாமல் போகுது. அதுக்காக நான் வெளிக்கடன் வாங்க வேண்டியதெல்லாம் வரும். இப்படிப்பட்ட ஒரு சூழல் வருது. ஆனால் இதே கடனை என்னுடைய கடனை முழுமையாக தள்ளுபடி பண்ணணும்னா நான் புதிய கடனை தைரியமாக போய் கூட்டுறவு சங்கங்களில் போய் கேட்க முடியும். அப்படிங்கிற ஒரு நிலைமை உருவாகும். அதுக்காகத்தான் இந்த முழுமையான கடன் தள்ளுபடி என்பது 2000 கோடிங்கிறது ஒரு கூடுதலாக இன்னொரு 5000 கோடி அப்படிங்கிறது தான் நிலைமை வரும். ஆகவே அரசு இது ஏற்கனவே அவங்க அறிவிக்கப்பட்டது தான். நம்ம புதுசாகவும் ஒன்றும் கோரிக்கை வைக்கல. தேர்தல் வாக்குறுதியில் சொல்லப்பட்டதை மாநில அரசு முறையாக அதை செயல்படுத்தினா அது விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது தான்.